ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gokistudies. நான் தான் உங்கள் கோகுல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அது என்ன லிங்க்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை டச் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிடும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் யூசர்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோவில் வந்து அந்த இது ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும். வேணும்னா நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மேலே இந்த ஹோமுக்கு பக்கத்தில் இங்கிலீஷ்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிடும். நியூ யூசர்ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் யூசர்ன்னு இருக்கு. நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களே நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் யூசராக தான் இருப்பீங்க. அதனால வந்து இந்த ரெஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். அது ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்துக்குங்க. லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு அந்த கீழே வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கால்குலேஷனை சால்வ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹால் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது பார்த்தீங்களா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா அதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடி எடுத்துட்டு இந்த இதில் டைப் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். இவ்வளோதான் உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து மெயின்ஸ் மேரத்தானுங்கிற ஒரு கான்செப்டில் வந்து மெயின்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரோ குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோஸ் எல்லாமே என்னோட நோட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட நோட்ஸ் வேணும்னா டெலகிராமில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதோட வந்து உங்களுக்கு வீடியோ வந்து முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.